அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய அரபு நாடுகளின் அதிரடி நடவடிக்கை. ஈரான் மீதான தாக்குதலை கடைசி நேரத்தில் ஒத்திவைத்த அமெரிக்க அதிபர். மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம். அடுத்து பக்ரீத் பண்டிகை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட ஜிசிசி நாடுகள். 5 நாட்கள் பொது விடுமுறை. அடுத்து குவைத் டிரைவர்கள் அதிக எச்சரிக்கை. இனி 1000 குவைத் தினார் அபராதம். புதிய சட்டம் வெளியாகியுள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மீதான தாக்குதலை இன்று நடத்த திட்டமிட்டு இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியா, குவைத், அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய ஜிசிசி நாடுகளின் மன்னர்களை வைத்த அவசர கோரிக்கையினால் ஈரான் மீதான தாக்குதல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். இது தொடர்பாக அரபு நியூஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஈரான் மீதான தாக்குதலை மே 19 செவ்வாய்க்கிழமை இன்று அமெரிக்க ராணுவ படைகள் நடத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் வைத்த அவசர கோரிக்கையினால் ஈரான் மீது நடத்தப்படவிருந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தாக்குதல் எந்த நேரத்திலும் தொடங்கப்படலாம் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அதாவது அமெரிக்கா விதிக்கும் நிபந்தனை என்னவென்றால் ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும், ஹர்முஸ் கடல் வழிப்பாதையை சுதந்திரமாக செயல்பட வைக்க வேண்டும். இவை அனைத்தையும் ஈரான் செய்ய ஒப்புக்கொண்டால் மட்டுமே ஈரான் மீதான தாக்குதல் நடத்தப்படாது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு ஈரான் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படவில்லை. மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் எந்நேரமும் ஈரானை தாக்கக்கூடும் என்பதால் ஈரான் தனது ராணுவ பலத்தை அதிகரித்து வருகிறது. அது மட்டுமில்லை, பொதுமக்களுக்கும் ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த தொடர்பான பிரச்சாரங்களையும் ஈரானின் புரட்சிகர காவல்படை செய்து வருவதாக CNN நியூஸ் சேனல் வீடியோ வெளியிட்டுள்ளது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. ஆக மொத்தம் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையான சண்டை இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியலைங்க. எப்ப வேண்டுமானாலும் ஆரம்பிக்கப்படலாம். இவனுங்க போற சண்டையால பொதுமக்கள் தாங்க அதிகம் பாதிக்கப்படுறாங்க. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல் டீசலின் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, விமான கட்டணங்கள் அதிகரிப்பு, அதுவும் குவைத்துக்கான ஃபிளைட் டிக்கெட் சொல்லவே வேணாம். மற்ற அரபு நாடுகளை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு அதிகம். இது போதாதுன்னு ஹண்டா வைரஸ் மற்றும் எபோலா வைரஸ் அவுட் பிரேக் வர, அதுவும் இதுல எபோலா வைரஸ் ரொம்ப மோசமானது என WHO டைரக்டர் ஜெனரல் டெட்ராஸ் அதனம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதாவது இந்த எபோலா வைரஸால் இதுவரை 300க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதில் 80 பேர் வரை உயிரிழந்துள்ளதாகவும் WHO புள்ளிவிவரம் வெளியிட்டுள்ளது. அதாவது இந்த வைரஸ் அதிகம் பரவக்கூடிய நாடாக காங்கோ மற்றும் உகாண்டா என WHO தெரிவித்துள்ளது. இதனாலே இப்ப அரபு நாடுகளுக்கு வேலைக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு கேம்கா மெடிக்கல் சென்டர்ல தீவிர பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே மெடிக்கல் ஃபிட் சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் சண்டை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புது வைரஸ் பிரச்சனை வேற. இதெல்லாம் சமாளித்து வரக்கூடிய காலங்களில் மக்கள் எப்படி தான் வாழ போகிறாங்கன்னு தெரியலைங்க. மிகப்பெரிய போராட்டத்துக்கு நாம தான் தயாராகணும் போல. அடுத்த தகவல், சவுதி அரேபியா, குவைத், அரபு எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய ஜிசிசி நாடுகளில் ஈதுல் அதா அதாவது பக்ரீத் பண்டிகை வரும் மே 27ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படும் என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. அதுபோல ஒமன் நாட்டில் வரும் மே 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை பொது விடுமுறை என ஒமன் அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. அதுபோல குவைத் நாடு இன்று அல்லது நாளை பக்ரீத் பண்டிகை தொடர்பான விடுமுறை நாட்களின் லிஸ்டை அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் உள்ள நம்பாலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிரைவர்கள் இனி அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. 1 தினார் 2 தினாருக்கு ஆசைப்பட்டு உங்களுக்கு சொந்தமான கார்களை டாக்ஸி அடிக்காதீங்க. அப்படி டாக்ஸ் அடிக்கும் போது பிடிபட்டால் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் படி 150 குவைத் தினார் ஃபைன். இதுவே கோர்ட் வரை செல்ல பரிந்துரை செய்யப்பட்டால் 600 குவைத் தினார் முதல் 1000 குவைத் தினார் வரை அபராதம் மற்றும் 1 முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது என த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. அதுபோல குவைத்தில் சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் 30 குவைத் தினார் அபராதம், கார் ஓட்டும்போது போன் பேசினால் 75 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால குவைத்தில் உள்ள டிரைவர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. அதுபோல மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அதுபோல குவைத்துக்கான ஃபிளைட் டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல குவைத்துக்கான PCC, மெடிக்கல், குவைத் விசா ஸ்டாம்பிங், குவைத் டிகிரி அட்டஸ்டேஷன், POE ஆகியவை செய்து தரப்படுகிறது. அதுபோல குவைத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 ஃபிளைட் தாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒன்று ஜெசிரா ஏர்வேஸ், மற்றொன்று குவைத் ஏர்வேஸ். இதில் மட்டும் டிக்கெட் போடுங்க, மற்ற ஏர்லைன்ஸில் டிக்கெட் போடாதீங்க. ஏன்னா இதுதான் அஃபிஷியலாக குவைத்துடைய DGCA அப்ரூவல் செய்யப்பட்ட விமான நிறுவனங்கள். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். 1 தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 311 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. 1 தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1060 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 439 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 668 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.